மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து கடத்தி வச்சுருக்கிறவங்க வந்து மல்லியை வந்து விற்கிறதுக்காக வந்து பிளான் போட்டு, நான் உன்னை வந்து விற்கிறதுக்கு வந்து நாங்கள்லாம் வந்து வியாபாரம் பேசிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ வந்து எங்கே போவ என்ன ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி வந்து மல்லிக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம மல்லி வந்து ஃபுல்லாக கட்டெல்லாம் கட்டிட்டு வாயெல்லாம் மூடிட்டு எந்த ஒரு முயற்சியும் பண்ண முடியாத அளவுக்கு வந்து நம்ம மல்லி வந்து மாட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி நம்ம இங்கேருந்து எப்படியாவது வந்து தப்பிச்சிடணும், இல்லைனா கொஞ்சம் ஏமாந்தாலும் என்னோட வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து மனசுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ மல்லி இங்கேருந்து எப்படிடா தப்பிக்குவாங்க, எப்படி இங்கேருந்து வந்து வெளியே போவாங்க, மல்லி வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கிற நேரத்தில் மல்லியை வந்து எப்படியோ வந்து தன்னைத்தானே நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, மனோகர் வந்து நாகு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இப்படி மல்லியை வந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாகவும் எவ்வளவோ வந்து திட்டி பார்த்தாச்சு, எதுக்கு நீங்கள் 2 பேர் தனியாக போனீங்க, போலீஸோட போக வேண்டியது தானே, எதுக்காக மல்லிக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகுக்கு ஒன்றுமே புரியலை. நாகு வந்து விஜய்க்கு வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க இந்த விஷயத்த வந்து சொல்கிறதுக்காக. ஆனால் வந்து அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்காக முன்னாடி நாள் நலங்கு வைப்பாங்களா, அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கிறதுனால விஜய் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கார். விஜய் சந்தோஷமாக இருக்காரோ இல்லை சந்தோஷமாக இல்லையோ, ஆனால் வந்து இன்னும் வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான் நடக்கல, மணமேடையில் வந்து தாலி கட்டலை. மற்ற எல்லா நிகழ்ச்சியும் வந்து சிறப்பமாக வந்து நடந்துட்டு தான் இருக்குது வீட்டில். ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுன்னு போயிட்டே தான் இருக்குது. இப்போ அங்கே வந்து நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் வந்து விஜய் கிட்ட வந்து நாகுவால் பேசவே முடியல. ஏன்னா வந்து அங்கே இருக்கிறவங்க பேச விடலை. இவன் எதுக்கு இங்கே ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நாகுவோட காலை வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் மீறி வந்து நாகு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நிஷாவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ரேணுகாவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஏன் மற்ற எல்லாருக்குமே வந்து ட்ரை பண்ணாலும் யாருமே வந்து அங்கே நாகுவோட காலை வந்து எடுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. அதனால் நாகு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைரெக்டாக வந்து வீட்டுக்கே வராங்க. அங்கே வர நாகுவை வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து விஜயை பார்க்க விடுவாங்களா, இல்லை வந்து விஜயை பார்க்காம அவள் இப்படியே வெளியவே நின்று பேசி அனுப்பிச்சிட்ருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை நாகு போயிட்டு இப்படி தான் மல்லி வந்து காணாமல் போயிட்டா, எங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, விஜய் வந்து அந்த ஃபங்க்ஷனில் இருப்பாரா, இல்லை விஜய் வந்து அந்த இடத்த விட்டு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். மல்லிக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுவார். ஆனால் வந்து இப்படி நடக்குமா, நாகு வந்து மல்லி காணோம் அப்படின்ற விஷயத்த வந்து விஜய் கிட்ட சொல்லுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தாலும் வந்து இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, அவள் எதுக்கு அங்கே போனான், எதுக்காக வந்து அந்த இடத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு தெரிஞ்சிச்சேன்னா அங்கேயும் வந்து இதை தெரிய விடாத அளவுக்கு வந்து ஏதாவது வந்து பண்ணி விட்டுருவாங்க. உண்மையை தெரியாத அளவுக்கு வந்து இவங்களாம் ஆளை வந்து செட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் வந்து இந்த விஷயம் வந்து அங்கே போய் வீட்டில் தெரிஞ்சாலையும் கஷ்டம், தெரியலனாலையும் கஷ்டம். தெரிஞ்சால் வந்து ரேணுகா வந்து உஷாராயிடுவாங்க, தெரிலனா மல்லியோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் விஜய்க்கு தெரிஞ்சு விஜய் போய் தான் மல்லியை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா வந்து மல்லி அங்கே ஏற்கனவே வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ஆபத்தான கட்டத்தில் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிறபோது விஜய் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு விஜய் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இருந்தால் மல்லியோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போயிடும். அவங்க ஆல்ரெடி வந்து டீலிங் பேசி விட்டுட்டாங்க. மல்லியை கைமாத்துறது மட்டும்தான் வந்து பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆளுங்களுக்காக. அப்படி இருக்கிற சமயத்தில் இதுக்கப்புறம் விஜய் கிளம்பி தான் போய் மல்லியை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லி போயிருக்கிற விஷயம் வந்து கிடைச்சாதான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்த முடியும். அதாவது இவ சுடர் அப்படின்னு ஆதாரம் கிடைச்சாதான் வந்து இப்போ கல்யாணத்தை வந்து நிறுத்த முடியும். இல்லைனா வந்து இங்கே நிறுத்துறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கூட கிடையாது. அவங்க சொல்கிறத வந்து மல்லி சொல்கிறதும் யாருமே வந்து ஏற்றுக்க ரெடியாகவே இல்லை. இன்க்ளூடிங் விஜயே வந்து நம்ப மாட்டேன்றாரு. நீ வீட்டில் இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மல்லி மேலே தான் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. மல்லிக்கு நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. ஏன்னா மல்லியே வந்து அங்கே ஆபத்தான நிலையில் இருக்கிறதுனால மொபைலில் எல்லாம் வந்து எப்படியோ தூக்கி போட்டிருப்பாங்க, இல்லை ஆஃப் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, கான்டாக்ட் பண்ணவே முடியல. அதனால் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மல்லி, ஒரு நாள் தான் வந்து விட்டு வந்திருக்கேன், ஆனால் வந்து என்னால் இருக்கவே முடியவே இல்லை, இங்கே என்னை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் வந்து நான் தனியாக இருக்கிறேன் மல்லி,
உன் ஏன் இப்படி பண்ணுற, நீ என் மேலே கோபமாக இருக்கியா, நான் உன் மேலே நான் வந்து கோபமாக நடந்துக்கினா அதனால் என் மேலே உனக்கு கோபமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அன்பை வந்து மெசேஜ் மூலமாக வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அப்படி வெளிப்படுத்திட்டு இருந்தும் வந்து மறுநாள் வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறீங்களே விஜய், இதுதான் வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாதது ஒன்றா இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு கல்யாணம் முக்கியமா இல்லை மல்லி முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். எப்படியும் இந்த கல்யாணத்தை நடத்தி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாவும் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேணுகாக்கே டவுட் வருது, இந்த டிஎன்ஏவை யார் மாற்றி வச்சுருப்பாங்க, டெஸ்ட்டை யார் மாற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் நான் ரகு மேலே தான் வந்து டவுட் வருது. எனக்கு வந்து ராஜேஸ்வரி மேலே டவுட் வருது. ஏன்னா வந்து ரேணுகாக்கும் சரி ரகுவுக்கும் சரி மல்லி என்ன பண்ணுறா அப்படின்ற விஷயமே வந்து எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து ராஜேஸ்வரி தான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கெஸ். ஏன்னா வந்து மல்லி வந்து வெளியே போயிட்டா விஜயை வந்து சீக்கிரமாக வந்து வெளியே அனுப்புறது மட்டும் இல்லாமல் விஜயை அடிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. அவன் வந்து நொந்து போயிருப்பான், மல்லி இருக்கிறதுனால தான் அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து மல்லியை எப்படியாவது முதல்ல அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து ரேணுகாக்கு எப்போ தெரிய வரும், இல்லை ராஜேஸ்வரியோட முகத்தை ரேணுகா கிட்ட எப்படி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.